ஆவியானோரால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். அதில் நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம் நான் வாசிக்கிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆவியானவர் விசுவாசிகளுக்கு எழுதின வார்த்தை. அந்நிய பாஷையை பற்றி தீர்க்க தரிசனத்தை பற்றியும். முதல் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையை பேசுகிறவன் என்ன செய்கிறான்னா தேவனோடு பேசுகிறான். வசனத்தில் இருக்கு, தேவனோடு பேச. ஏன் தமிழில் பேசினா ஆண்டவருக்கு புரியாதா? ஆங்கிலத்தில் பேசினா புரியாதா? அவங்கவுங்க தாய்மொழியில் பேசலாம், அவங்கவுங்க தாய்மொழியில் பேசலாம், அங்கே தெரிந்த மொழியில் பேசலாம். ஆனால் அந்நிய பாஷையில் பேசுவது என்பது தேவனோடு பேசுகிற அனுபவம். ரெண்டாவது, அவன் ரகசியங்களை பேசுகிறான். தமிழில் பேசினா ரகசியம் பேச முடியாது. தெரிந்த ஒரு மொழியில் பேசினா ரகசியமாக முடியாது. தெரியாத ஒரு மொழியில் பேசினா தான் ரகசியம். அப்போ அந்நிய பாஷை என்பது நம்மை சிருஷ்டித்த தேவனோடு நாம் ரகசியம் பேசுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு ஜெப பாஷை தான் அந்நிய பாஷை என்பது. அந்த வசனத்தை கவனிங்க. அவன் தேவனோடு பேசுகிறான், தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறான். அதனால் என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் பேச 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 நம்முடைய பக்தி விருத்தி ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் விருத்தி ஆகும். நம்முடைய விசுவாசம் விருத்தி ஆகும். நம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் விருத்தி ஆகும். பக்தி விருத்தி ஆகும். ஆண்டவர் மேல் உள்ள அன்பு விருத்தி ஆகும். வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிற தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதனால தான் நிறைய பேர் பக்தி விருத்தியே ஆகிறதில்ல. குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. சும்மா சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், வர்றோம், சண்டே கிளாஸ் போகிற பிள்ளைகள், இப்படியே சொல்கிறோம். பக்தி விருத்தி ஆகிருக்குதா? உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாக இருக்குதா? உபவாசம் அதிகமாக இருக்குதா? நீங்கள் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவு பண்ணுறீங்களா? இல்லை. ஏன்? இந்த ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் இல்லாததுனால ஒரு நாமினல் கிறிஸ்டின்ஸாக வாழுகிறோம். ஒரு வல்லமை இல்லாத கிறிஸ்தவங்களா, சும்மா பேருக்கு ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா. நம்ம ஜெபிச்சா இயேசு சுகம் கொடுத்தார், ஜெபம் பண்ணால் இயேசு இந்த அற்புதம் செய், இதிலே மகிழ்ச்சி அடைகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு நாமினல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு பேசுகிற, தேவனோடு நெருக்கமாகுகிற ஒரு அருமையான ஒரு உறவுக்குள்ளே கடந்து போகிறோம். அந்த ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். எல்லாருமே இந்த அனுபவத்தை பெறணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெற வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விருப்பத்தை பவுல் எழுதுகிறார். அதனால தான் நீங்களும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற அந்த அனுபவத்தை நம்ம பெறணும். இந்த அனுபவம் பெற்றாதான் அடுத்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். அடுத்த அனுபவம் என்ன? ஆவியினால் வழி நடத்தப்படுகிற அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்துகிற அனுபவத்துக்கு போகணுமானா முதல் ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெறணும். இது ஒரு நாளில் முடிந்து விடுவதல்ல. தினந்தோறும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனை அந்நிய பாஷை பேசுவது என்பது ஒன்று தேவனோடு பேசுவது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே செபிப்பது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே பாடுவது, இன்னொன்று அந்நிய பாஷையிலே தேவனுக்கு துதி சொல்லுவது, இன்னொன்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைப்பது. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்கள். பரிசுத்த ஆவினாலே வழி நடத்தப்படுகிற அனுபவம். ஆவியானவர் வழி நடத்தினார், ஆவியானவர் பேசினார்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அந்த வழி நடத்துகிற அனுபவத்தை பெறுவது? முதலாவது வேதத்திலிருந்து சிலருடைய அனுபவத்தை பார்த்துட்டு
ப்ராக்டிக்கலாக அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஊழியக்காரங்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார், வழி நடத்துவார். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், என்கிட்டலாம் ஆண்டவர் பேசுவார், வழி நடத்துவார். இது எல்லாருக்கும் உள்ள அனுபவம். இந்த அனுபவத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் இயேசுவோட கொஞ்சம் நெருக்கமாக மாறிடுவீங்க. ஆண்டவருடைய குரலை கேட்கிற அனுபவம் வந்துடும். ஆண்டவர் உங்களோட பேசுவது நீங்கள் கவனிக்கிற அனுபவம் வந்துவிடும். அப்போ நீங்கள் ஆண்டவரோட ஜெபத்தில் பேசுவது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் உங்களோட பேசுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல வேதத்திலிருந்து சில காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இயேசுவின் வாழ்க்கையில முதல்ல கவனிங்க. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய், ஆவினால் அவர் நிரப்பப்பட்டு விட்டார். இந்த அனுபவம் நமக்கு தேவை. இயேசு பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் கர்ப்பத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவர். பரிசுத்தாவினால அவர் உருவாக்கப்பட்டவர், கர்ப்பந்தரித்து பிறக்கப்பட்டவர். ஆனால் அவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை நம்ம வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்தார். அதனால் அவரை போல நம்மளும் இந்த அனுபவத்தை பெறணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் சொல்லுது, ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறந்தது. ஆவியானவர் புறாவை போல இறங்கினார், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். இப்போ ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று வசனம் சொல்லுகிறார். கொண்டு போகப்பட்டார். எப்படி கொண்டு போனார்? யோர்தான் நதியிலிருந்து ஞானஸ்தானம் பெற்றோன்னு இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டாரா? எப்படி வனாந்தரத்திற்கு ஆவியானவர் கொண்டு போனார்? வசனம் சொல்லுது ஆவியானவர் கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்? இதை நீங்கள் அறிந்து கொள்ளணுமானா மார்க் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பைபிளில் திருப்புங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வசனம் சொல்லுது, ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில், அவர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இப்போ ஆவியானவராலே ஏவப்படுகிறார் வனாந்தரத்திற்கு போகும்படி. இயேசுகிட்ட கேட்டால் எதுக்கே வனாந்தரத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால், ஆவியானவர் என்னை போக சொன்னார், அதனால நான் வந்திருக்கிறேன். அந்த ஏவுதல் உள்ளத்திலே உண்டானது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துவார். இதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் பேசுனா நிறைய பேர் காதுல கேட்குமா? அது எப்பாவது ஒரு முறை யாருக்காவது ஒருவருக்கு தேவன் அப்படி பேசக்கூடும், பேசுவார். எல்லா நேரமும் காதுல சத்தம் கேட்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. பெரும்பாலும் 98% ஆண்டவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவார். நம்முடைய ஆவியில் தெளிவாக தெரியும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. எங்கே கேட்குது? உள்ளத்துக்குள்ளே கேட்குது. அது என்னது கேட்குது? செத்துப்போன்னு சொல்லுது, தற்கொலை பண்ணி செத்துருன்னு சொல்லுது, நீ வாழ முடியாதுன்னு சொல்லுது. சாத்தான் கூட நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? செத்து போயிரு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சது, உனக்கு சாபம், உனக்கு அப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவது, பயமுறுத்துவது, அடிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பிசாசு பேசுவான். அப்போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வந்துட்டா பிசாசின் ஆளுகைக்குள்ளேருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்து விடுகிறோம். இப்போ நம்முடைய ஆவியில் ஆவியானவர் இடைப்பட்டு பேசும்போது ஆவியானுடைய வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ பார்த்தீங்களா, ஒன்று ஆவியானவர் நம்மோடு பேசி நடத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் கிரியேச்சர சாத்தானும் அவனுடைய ஆவியும் நம்மோடு இடைப்பட்டு பேச முடியும், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்துவிட முடியும். அதனால ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து ஆவியில நிறைந்திருந்தால் ஆவியானவர் நம்மோடு பேசி அழகாய் நடத்துவார். இயேசு ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு ஆவியானவரால் அவருடைய உள்ளத்தில் ஆவியானவர் ஏவுதல் கொடுத்து வழி நடத்தினார். நமக்குள்ளும் அந்த மாதிரி ஒரு உணர்த்துதலை ஏவுதலை கொடுத்து நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவதை நம்ம அறிய முடியும். இப்போ பிலிப்பியருடைய வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம், பைபிளை திருப்புங்க, 26.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். இங்கே முதலாவது தேவதூதன் இறங்கி வந்து நின்று பிலிப்பு என்கிற சுவிசேஷகனோடு ஊழியக்காரனோடு பேசுகிறான். அவன் என்ன சொல்ல, எழுந்துரு, தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரத்துக்கு நீ போ. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். தேவதூதன் பேசுவதை கேட்கிறான். அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? தேவதூதன் கொர்நேலி வீட்டில் வந்து பேசினான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. நான் சில சமயம் தேவதூதன் வந்து செய்தி கொண்டு வந்ததை கேட்டிருக்கிறேன். எல்லா நேரமும் இல்லை, இத்தனை வருஷத்தில் ஒரு 3-4 முறை, அவ்வளவுதான். எல்லா நேரமும் தேவதூதன் இறங்கி வருவான்னு பார்த்துட முடியாது. சில டைமில் தேவதூதனை அனுப்பி தேவன் செய்தி தருவார். இன்னொரு டைமில் தேவதூதர்களை பற்றி தியானிக்கும் போது நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். இப்போ கர்த்தருடைய தூதன் பேசின உடனே பிலிப்பை எழும்பி எங்கே போயிட்டார்? வனாந்திரத்துக்கு போயிட்டார். தேவதூதன் அவ்வளோதான், செய்தி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ வனாந்திரத்தில் வந்த உடனே 29வது வசனம் பாருங்க. அங்கே ஒரு ரதத்தில் ஒரு தேசத்தின், எத்தியோப்பியா தேசத்தினுடைய மினிஸ்டர், மந்திரி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ 29ஆம் வசனத்தில், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். யார் சொன்னது? தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புகிட்ட சொல்றாரு, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், வழி நடத்துகிறார், கைட் பண்ணுகிறார். வனாந்தரத்தில் வந்துட்டார். இங்கே என்ன பண்ணணும்னு தெரியல. தேவதூதன் சொன்னார், வந்துட்டேன், இங்கே யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னா தூரத்தில் ரதம் வருகிறாரு. ரதத்தில் ஒரு ஆத்மா வருகிறாரு. அவர் தேசத்தினுடைய மினிஸ்டர். அவருக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள தாகத்தோடு பைபிளை வாசித்து கொண்டு வருகிறார். அர்த்தம் புரியலை. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு பிலிப்புக்கிட்ட, நீ போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். எப்படி சொன்னார்? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளுன்னு பிலிப்புடனே சொன்னார். எப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஆவியில் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். பிலிப்புவே பாரு, அந்த ரதம் அங்கே போய் சேர்ந்துக்க. அவருடைய இருதயத்தில், நம்ம இருதயத்தில் பேசினாலும் நம்முடைய ஆவியில், நமக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிட் மேன். அவனோடு தான் ஆவியானவர் இடைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவது. அப்போ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாதான் இந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். பரிசுத்தாவினால் நிரப்பப்படாமல் ஆவியானுடைய குரலை நம்ம கேட்க முடியாது. அப்போதான் நம்ம ஆண்டவரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த அனுபவத்துக்குள்ளே எல்லாருமே நம்ம வரணும். பிலிப்பு கூட ஆவியானவர் பேசி வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? பிலிப்புடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? இப்போ பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனம் பாருங்கள். அங்கே பாருங்கள், பேதுரு ஒரு சொப்பனை, ஒரு தரிசனம் பார்க்குறார். ஒரு தரிசனம் பார்த்துட்டு இதுக்கு அர்த்தம் தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது 19-20 வசனம் பாருங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், அந்த தரிசனம் என்னன்னு விளங்கலையேன்னு அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் ஆவியானவர், நல்ல கவனிங்க, இந்த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இந்த காரியத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன அர்த்தம் விளங்கலன்னு சொல்லும்போது ஆவியானவர் பேதுருவோடு பேசுகிறார். நீ எழுந்து போ, சில மனிதர்கள் 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட போ, நான் தான் அவங்களை அனுப்பினேன்னு சொல்லி ஆண்டவர், ஆவியானவர் பேசினார். அதன்படி போய் தான் ஒரு கொர்நேலி குடும்பத்தை சந்தித்து அவங்களை ரட்சிப்புகளை நடத்தி ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிற சம்பவம் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆவியானவர் சொன்னார். பார்த்தீங்களா, ஆவியானவர் பேசுகிறார், வழி நடத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தாதான்
ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இந்த அனுபவம் எனக்கு கிடைக்குமா? நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. அவருடைய குரலை கேட்டு 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 அவர் சொல்லுகிறபடி வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு உரியது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிடம் அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குழந்தையா இருக்க விரும்பல, நான் புத்திரனாய் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, முதிர்ந்த அனுபவத்துக்குள்ளே வர விரும்புகிறேன். நான் ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரணும். உம்முடைய குரலை கேட்கணும். உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் எனக்கு வேணும். உம்மால் வழி நடத்தப்படுகிற அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு அந்த அனுபவத்தை தரணும். கேளுங்க கேளுங்க. அப்படியே கண்களை மூடி குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்கிட்ட நீங்க பேசணும், எனக்கும் வழி நடத்துதலை தாங்க. வாலிப தம்பி கேளுங்க, வாலிப மகளை கேளுங்க, தகப்பனார் தாயார் வயசானவங்க கூட கேளுங்க. இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு நினைக்காதங்க. இன்னும் குழந்தைகளாக இருக்காதங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவத்தை தாரும். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை தாரும். இன்னும் உம்மோடு நெருக்கமாக நான் வாழணும். உம்மோடு கூட உம்முடைய குரலை கேட்டு, உம்முடைய சத்தத்தை கேட்டு, உம்முடைய சித்தம் செய்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அனுபவத்தை தாரும் தாரும். ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து இதை குறித்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.